Nestle India shares rise on plans to consider a price hike to offset costlier inputs. விலை உயர்ந்த உள்ளீடுகளை ஈடு செய்ய விலை உயர்வை பரிசீலிக்கும் திட்டங்களால் நெஸ்லே இந்தியா பங்குகள் உயர்ந்தன. காபி, கோகோ மற்றும் சமையல் எண்ணெய் விலைகளை உயர்த்துவது குறித்து நிறுவனம் பரிசீலிக்கும் என்று நிர்வாக இயக்குநர் சுரேஷ் நாராயணன் கூறியதை அடுத்து பிப்ரவரி 25 ஆரம்ப வர்த்தகத்தில் நெஸ்லே இந்தியா 1%க்கும் மேலாக உயர்ந்தது. காலை 10:30 மணி நிலவரப்படி பங்குகள் ரூ.2245.45 இல் வர்த்தகம் செய்யப்பட்டன. 1.13% அதிகரித்தன. விலை உயர்வு மிகவும் அவசியமான இடங்களில் நாங்கள் சில விலை நிர்ணய நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும் என்று நெஸ்லே இந்தியாவின் நிர்வாக இயக்குநர் சுரேஷ் நாராயணன் பிப்ரவரி 24 அன்று மும்பையில் ராய்ட்டர்ஸிடம் கூறினார். விலை உயர்வு முடிந்தவரை குறைவாக இருக்கும் என்று கூறினார். விலை உயர்வு என்பது தொழில்துறைக்கு ஒரு மீட்பல்ல, ஏனெனில் அது தொகுதி வளர்ச்சியை பாதிக்கிறது என்று நெஸ்லே இந்தியா எம்பி கூறினார். முக்கிய நகர்ப்புறங்களில் நுகர்வோர் செலவினம் குறைந்து வருவதையும் அக்டோபர்-டிசம்பர் காலாண்டில் பெருநிறுவன இந்தியாவின் லாபத்தை குறைத்த தயாரிப்பு விலைகள் அதிகரிப்பதையும் நெஸ்லே இந்தியா அறிந்திருப்பதாக நாராயண் கூறினார். தனிநபர் வருமான வரி விகிதங்களை குறைப்பதற்காக மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட நடவடிக்கைகள் நுகர்வை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் விளைவுகள் ஆண்டின் 2ஆம் பாதியில் இருந்து காணப்படலாம். பொருளாதார மந்தநிலை இருந்தபோதிலும் இந்திய நுகர்வோர் ஸ்விக்கியின் இன்ஸ்டாமார்ட், ஜொமாட்டோவின் பிளிங்கிட் மற்றும் வரவிருக்கும் ஜெப்டோ போன்ற விரைவான விநியோக சேவைகளில் செலவு செய்து வருகின்றனர். இந்த தளங்கள் முக்கிய நகரங்களில் உள்ள பாரம்பரிய விற்பனை சேனல்களிலிருந்து சந்தை பங்கை பெறத் தொடங்கியுள்ள நிலையில் நெஸ்லே இந்தியாவின் நிர்வாக இயக்குநர் சுரேஷ் நாராயணன் கூறுகையில், இந்த தளங்கள் இன்னும் இழப்புகளை சந்தித்து வருவதால் அவற்றின் எதிர்கால வளர்ச்சி வணிக மாதிரிகளின் நீண்டகால நிலைத்தன்மையை பொறுத்தது. மூல மணி கண்ட்ரோல் Declaration. தகவல் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும்.